Xiaomi அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரிஸில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Mi 11 Ultra பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் Mi 11X Pro அண்ட் Mi 11X பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிறது ஃபோனோட டிசைன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டிசைன் பார்க்க நல்லா இருக்குது, பட் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட சைஸ் 6.67 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு சாம்சங்கோட E4 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் Full HD+. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, கர்வ் டிஸ்பிளே கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 30 Hz இருந்து 120 Hz வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 360 Hz, ஸோ ஸ்க்ரீன் இன்னமும் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நார்மலாக 900 nits, பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 1300 nits வரை போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்தவரை 50:1. நெக்ஸ்ட்டு ப்ராசர். Mi 11X Proவில் இந்த இயரோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 888 ரன் ஆகுது. Mi 11Xல Snapdragon 870 ரன் ஆகுது. Snapdragon 865ஓட ஓவர்க்ளாக்டு வெர்ஷன் தான் Snapdragon 870. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சில் இருக்கும். கேமிங்னு சொல்லும்போது கரண்ட் டேட்டில் நீங்கள் என்ன ஆப்ஸ்னாலும் இல்லை என்ன கேம்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mi 11X Proவில் 8GB LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 120GB அண்ட் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mi 11Xல 6 and 8GB LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 120GB அண்ட் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா. Mi 11X Proவோட ப்ரைமரி சென்சர் 108 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சரோட சைஸ் 1/1.52 இன்ச் பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் பைண்டிங், அதாவது 9 பிக்சலை ஒரே பிக்சலை கம்பைன் பண்ணி சூப்பர் பிக்சலை கன்வெர்ட் பண்ணும்போது 2.1 மைக்ரான்ஸ் அளவுக்கு பெரிய பிக்சல்ஸ் அவுட்புட் கொடுக்கும். இந்த பிரைமரி சென்சரோட அப்பேச்சர் f1.75, 7P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரைமரி சென்சருக்கு. ஆனால் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. அது கொடுத்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பிகாஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். செகண்டரி சென்சர் 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸோட அப்பேச்சர் f2.2. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக 119 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியும். தேர்ட் சென்சர் 5 MP டெலிமேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ் மூலமாக 3 to 7 cm வரை உங்களால் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 20 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.45. பிக்சல் பைண்டிங் சொல்லும்போது 1.6 மைக்ரான்ஸ்க்கு பிக்சல்ஸ் அவுட்புட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோஸ் பொறுத்தவரை 8K 30 FPSல ஷூட் பண்ண முடியும். 4K வீடியோஸ் 60 FPSல ஷூட் பண்ண முடியும். சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் சூப்பர் ஸ்லோ மோஷன் இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக். இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் சூப்பர் ஸ்லோ மோஷனை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. Mi 11Xல பிரைமரி சென்சர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 108 MP ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 48 MP கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.79. பிக்சல் பைண்டிங் பண்ணும்போது பிக்சலோட சைஸ் 1.6 மைக்ரான்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர் Mi 11X Proவில் கொடுத்த சேம் கேமரா செட்டப் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 4520 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 33 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Android 11 தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIUI வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 5G எனேபிள்டு ஃபோன், Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். Mi 11X Proவோட ப்ரைஸிங் 39,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 120GB வேரியண்ட், 8GB RAM 256GB வேரியண்ட் 41,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு காம்படிஷன் OnePlus 9R இருக்குது, விவோவோட X60 இருக்குது. டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே, பிகாஸ் அந்த ரெண்டு ஃபோனுமே Snapdragon 870 தான் ரன் ஆச்சு. ஆனால் Mi 11X Pro Snapdragon 888 ரன் ஆகுது. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத மட்டும் தான் ஒரு பெரிய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். Mi 11Xோட ப்ரைஸிங் பொறுத்தவரை 29,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 120GB வேரியண்ட், 8GB RAM 256GB வேரியண்ட் 32,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.